அனைவருக்கும் நிலா அகாடமி நண்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதம் வெளியிடுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் வந்து எண்ட் ஆயிடுச்சு. இந்த வீக் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரதுக்கு ஒரு 100% வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் சேஃப் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒரு கட் ஆஃப் வீடியோ கிடையாது. எவ்வளோ மார்க் எடுத்தால் சேஃப் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 145 டு 155க்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஒரு சேஃப் மார்க்னு சொல்லலாங்க. ஏன்னா கம்பேர் டு 2022 அதுக்கப்புறம் 2024 குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி ரொம்ப ரொம்ப கம்மி. ரெண்டாவது ஃபேக்டர் பார்த்தோம்னா எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தோன்னா டஃப்பாக தான் இருந்துச்சு. நம்ம எப்பயுமே வந்து பார்த்தோன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இப்போது 140 இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 5 to 7 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கிளைம் ஆகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா வாய்ப்பு இருக்குது. இந்த குரூப் 4ல் ஒரு 10 கொஸ்டின் பக்கம் வந்து பார்த்தோன்னா கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 135 to 140 இருக்கிறவங்க வந்து பார்த்தா மனம் தளர வேண்டாம். ஏன்னா ஃபைனல் கீ தான் வந்து பார்த்தோன்னா நம்மளோட வெற்றி வந்து பார்த்தோன்னா டிசைட் பண்ண போகுது. ஃபைனல் கீழே வந்து பார்த்தோன்னா கிரேஸ் மார்க் வந்து பாஸ் பண்ண நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. ஸோ வந்து 135 டு 140க்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனம் தளர வேண்டாம். ஏன்னா ஃபைனல் கீ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே பேசும். டென்டேட்டிவ் கீயை வச்சு வந்து பார்த்தோன்னா எதையுமே முடிவு பண்ணாதங்க. ஃபைனல் கீ வந்தால் தான் தெரியும். ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக அடண்டம் ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ வந்து பார்த்தோன்னா அடண்டம் வர வந்து பார்த்தோன்னா வாய்ப்பு இருக்குது. வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக தான் வேக்கன்சி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணாங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் வேக்கன்சி கேட்டிருந்தாங்க. எங்களோட டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா கொடுத்தாச்சு. ஸோ இனிமேல் கொஞ்சம் ரிவைஸ் ஆகிறது வந்து பார்த்தோன்னா டவுட் தான். ஆனாலும் வந்து பார்த்தோன்னா சொற்ப அளவுலேயே வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த வாரம் வந்து பார்த்தோன்னா அடண்டம் வந்துடும். அடண்டம் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள்லேயே வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் வந்துடும். இல்லைனா அன்றைக்கே வர கூட வந்து பார்த்தோன்னா வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரூப் 4ல் கண்டிப்பாக 155 இல்லைனா அதுக்கு மேலே போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு ஸ்டேட் ரேங்கில் இருக்க வந்து பார்த்தோன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த குரூப் 4 கொஷின் வந்து பார்த்தோம்னா குரூப் 2 தரமாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு கொஷினுமே வந்து பார்த்தோம்னா ஒரு 20 கொஷின் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா புக்கிலேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. மீதி எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து தான் வந்து பார்த்தோன்னா கேட்டிருந்தாங்க. கம்பேர் டு இந்த செப்டம்பர் 28 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது இந்த குரூப் 4 எக்ஸாம் உண்மையிலே வந்து பார்த்தோன்னா கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ 135 டு 140 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா மனம் தளராமல் இருங்க. ஃபைனல் கீ தான் வந்து பார்த்தோன்னா எதாக இருந்தாலும் முடிவு பண்ணும். நம்பிக்கையை வந்து பார்த்தோன்னா கைவிடாமல் இருங்க.